குட் மார்னிங் டு ஆல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரியா? நிறைய பேர் எழுதவே மாட்டேன்றீங்க. எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் எழுதவே மாட்டேன்றீங்கப்பா கொஸ்டின் ஆன்சர். சரியா? கொஞ்ச நேரம் கவனிங்க. பப்ளிக் எழுதுகிறவங்க அந்த பயம் அவங்களுக்கு இருக்கட்டும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11th காமர்ஸ் பார்த்துட்ருக்கோம்ப்பா. யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 6. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பார்த்தோம் இல்லைங்களா? சோல் ட்ரேடர்ஸ் பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம இப்போ இன்னைக்கு டுடே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சோல் ட்ரேடர்ஸ் என்ன பார்த்தீங்க, சிங்கிள் மேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையாக வந்து கேபிட்டல் போட்டு அவங்க மட்டுமே ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தி அதில் கிடைக்கக்கூடிய லாப நட்டத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து சோல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? கொஞ்சம் அதை விட டெவலப் ஆகிட்டு என்ன பார்த்தீங்க, பார்ட்னர்ஷிப். அதாவது 2 பேரோ இல்லை 2 பேருக்கு மேலே 20 மெம்பர்ஸ்க்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் போட்டு அதை ஒரு பிஸ்னஸ் நடத்துறது, அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களோட சேர்ந்து டெசிஷன் எடுத்துக்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸை பிரிச்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது அதுலேருந்து முற்றிலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாறுபட்டதுப்பா. இது வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஓவர் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி லெவலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதோட மீனிங்ஸ் பாருங்க. A joint stock company is a distinctive sole trader and partnership. சரியா? இது ரெண்டுலையும் இருக்கக்கூடிய அதாவது டிஃபால்ட்டுகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சோல் ட்ரேடர்ஸ்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் என்னென்ன டிஃபால்ட்டுங்க இருந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெக்டிஃபை பண்ணி புதுசாக பெரிய லெவலில் நடத்தக்கூடிய இதுதான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு இதில் என்ன ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு சிங்கிள் மேன் தன்னுடைய ஓன் கை காசை மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாதுப்பா. சரியா? இதில் வந்து பெரிய லெவலில் அதாவது பல க்ரோஸ் கணக்கில் உங்களுக்கு தேவைப்படும். தனிப்பட்ட முறையாக இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வச்சுருந்தாப்புலன்னா கூட கை காசை முழுசும் போட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரிங்களா? கவர்மெண்ட்கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும், லோன் வாங்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது ஃபார்மேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சோல் ட்ரேடர்ஸ் மாதிரியே பார்ட்னர்ஷிப் மாதிரியே உடனே நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபார்மேஷன் பண்ண முடியாது. நிறைய ப்ராசஸிங் வந்து இதுக்கு இருக்குது. அப்போ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி மேனேஜ்மெண்ட் ஓவர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மேனேஜிங் டைரக்டர் எம்டின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே மேனேஜர், அவங்களுக்கு கீழே அஃபீஷியல், அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸு, அவங்களுக்கு கீழே லேபர்ஸு. சரிங்களா? அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து கீழ்மட்ட பணியாளர்கள், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க பல துறைகளை வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம். இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராட் லெவலில் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஓவர் ப்ரொடக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னது வேர்ல்டுக்குலாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? வேர்ல்டு ஃபுல்லுக்குமே சப்ளை பண்ணுவாங்க. அதுதான் பெரிய பெரிய கம்பெனிங்க அப்படிங்கிறது. அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, சின்ன லெவல்லலாம் ப்ரொடக்ஷன் இருக்காது, பெரிய லெவலில் ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆடட் ரெஸ்க்கு. சரியா? அண்டு லிமிட்டட் லயபிலிட்டி. ரெஸ்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது லிமிட்டட் லயபிலிட்டி. ஒருத்தர் அந்த பங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஒருத்தரே இதில் வந்து அமௌண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஷேர்ஸ் பின்னாடி பார்க்க போகிறீங்க இந்த லெசனில். அந்த ஷேர்ஸை வந்து வெளியிடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அதில் பங்குனர்களாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி அவங்களுக்கு பூரா பிரித்து கொடுப்பாங்க, லாஸாக வந்தாலும் சரி அவங்களுக்கு அதெல்லாமே பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த எந்த அளவுக்கு அவங்க முதலீடு போட்டிருக்காங்களோ. இது எங்கே பார்த்தீங்க, லிமிட்டட் லயபிலிட்டி அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு அவங்களோட கேரக்டர்ஸை சோல் ட்ரேடர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்க இல்லையா? அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு பார்த்தீங்க. இது வந்து என்னது, லிமிட்டட் லயபிலிட்டி உங்களுக்கு. சரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்துச்சு. இப்போ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஃபார்ம் ஆர்கனைசேஷன் கம் இன்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதோட கம்பெனி ஆக்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனி ஆக்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓல்ட் ஆக்ட் 1956 வந்துச்சுப்பா. சரியா? ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் நாங்களாம் வந்து படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி ஆக்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 1956 தான் கம்பெனி ஆக்ட் வந்துச்சு. ஆனால் இப்போ நியூ ஆக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 13, 2013 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்னலாம்
ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இது 1956 இருந்ததுலேருந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ இது எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா 29 டிவைடட் இன்டூ சாப்டர்ஸ் அண்டு 470 செக்ஷன்ஸ் இதில் இருக்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் கம்பெனி லாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கப்பா. இதை ஒன் வேர்டில் கேட்பாங்க, நல்லா கவனிச்சுக்கோ. நியூ கம்பெனி ஆக்ட் எப்போன்னு கேட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் 13th 2013. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 12 2013 அதிகபட்ச மெம்பர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது 50லேருந்து 200 வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூ டைப் கம்பெனியாக அதை புதுசாக ஒரு கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு நபர் ஒரு நிறுவனம், ஒன் மேன் ஒன் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்தில் சேர்த்து ஒன் மேன் கம்பெனி அப்படிங்கிறத இந்த நிறுவனத்தில் சேர்த்துருக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? இச்சட்டத்தில் சேர்க்கப்பட்டு தனி நிறுவனமாக சேர்க்கப்பட்டு தனியார் நிறுவனமாக, இதுக்கு பேர் என்னது? சிங்கிள் மேன் கம்பெனி அப்படிங்கிறத தனியார் நிறுவனமாக சேஞ்ச் பண்ணி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதுசாக இந்த சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டெஃபினிஷன் பாருங்கள். A company is an association of many persons who contribute money or money worth to a common stock and employ. It is some trade or business and who share the profit and loss as the case may be arising therefrom அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு கம்பெனி அசோசியேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மெனி பர்சன்ஸ் நிறைய பேர் நிறைய மெம்பர்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு, அவங்களுடைய பங்களிப்பு அது என்னவாக இருக்கலாம்? பணமாகவும் இருக்கலாம், பணத்துக்கு ஈக்குவலான மதிப்பு மணி ஒர்த்து அது பொருளாகவும் இருக்கலாம் கொடுத்து அதில் ஒர்க் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷனில் வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அவங்களுடைய ஷேர் எவ்வளவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸை பிரித்து எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாரு. ஓகே, இப்போ இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நிறுவனத்தோட கேரக்டர்ஸ் கம்பெனியோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சோல் ட்ரேடர்ஸ்லேயும் பார்ட்னர்ஷிப்லேயும் இருந்த கேரக்டர்ஸ்லேருந்து இது முற்றிலுமே உங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கும்ப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, பட் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இது வந்து அதெல்லாம் எளிமையானதுன்னு நீங்கள் படிச்சிங்க. ஈஸி ஃபார்மேஷன் படிச்சிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட பணம் இருக்குதுங்க மேம், பணம் கூட இருக்குது, நான் உடனே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. சரிங்களா? ஒரு பிளேஸை ஒரு இடத்துல நீங்கள் முடிவு பண்ணுறதே கவர்மெண்ட்கிட்டேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஒரு பிஸ்னஸ் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலையே வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். அடுத்தது அதில் வந்து நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கம்பெனியில். சரி பாருங்க, இப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷனே அது கஷ்டமானதாக தான் இருக்கும், டஃப்பானதாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது வந்து தனியான சட்ட நபர். சரிங்களா? ஒரு கம்பெனி அப்படிங்கிறது இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேர் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு பேர் கம்பெனியை பார்த்தீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் அப்படி ஒரு பேரில் ஒரு நபரே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் உயிர் உண்டா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கம்பெனிக்கு போய் ஏதுங்க மேம் உயிர் அப்படின்னு சொல்லுவீங்க. நிச்சயமாக நம்ம காமர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கு முழுசாக உயிர் உண்டு. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் வாதாடுறது, லெட்டர் கரஸ்பாண்டிங்க, இப்போ எல்லா டீலிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பேருக்கு தான்ப்பா வரும். சரிங்களா? அந்த கேஸ் கொடுக்கறது கூட நீ வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற இண்டிவிஜுவலாக இருக்கிற மேனேஜர் பேர்லேயோ எம்டி பேர்லேயோலாம் நீ என்ன பண்ண முடியாது, கேஸ் கொடுக்க முடியாது. அந்த கம்பெனி பேரில் தான் நீ கேஸே கொடுப்ப. ஸோ இதுலேருந்து உனக்கு தெரியும் அந்த கம்பெனிக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சரிங்களா? இதான் சொல்கிறாங்க செப்பரேட் லீகல் என்டிட்டி, தனியான சட்ட நபர். இவர் யார்? தனியான சட்ட நபர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட்டட் லயபிலிட்டி, வரையறை பொறுப்பு. ஒவ்வொரு பங்குனர்களும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அதில் ஷேரிங் போட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பொறுப்பாகுவாங்க. சரிங்களா? இப்போ 1000 போட்டிருக்கிறவங்க அந்த 1000க்கு மட்டும்தான் பொறுப்பாகுவாங்க. 1 lakh போட்டிருக்கிறவங்க அந்த
1 லேக்கு பொறுப்பாகுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டெட் லயபிலிட்டி இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்சுவல் சீசன்ஸு, நீடித்த வாழ்வு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா, நல்லா தெரிஞ்சுக்கோ. கம்பெனி வந்து ஒன்ஸ் வந்து உருவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டெத்தே கிடையாது. அந்த கம்பெனிக்கு டெத்தே கிடையாது. வாழ்நாள் முழுசும் நீடித்த வாழ்வு. அதாவது நொடிப்பு நிலை ஏற்பட்டாலும் சரி, இல்லை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, இல்லை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க, இல்லை அடுத்தவங்க எடுத்துக்குவாங்களே ஒழிய உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து என்னாகாது, ஓனர்ஷிப் மாறுவாங்க, பட் அந்த கம்பெனி என்னாகாது, மூடவே மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தவங்க வாங்குவாங்க, இல்லை இன்னொரு பிடிப்பு நிறுவனம் யாராச்சும் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தான் நடக்குமே ஒழிய அதுக்கு வாழ்நாளில் டெத்துங்கிறது ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கிடையாதுப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, செப்பரேட் ப்ராப்பர்ட்டி, தனிப்பட்ட சொத்து. இது வந்து என்னது, தனி ஒரு மனிதனோட தனிப்பட்ட சொத்து உங்களுக்கு. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், பங்குகளின் மாற்றியல்பு. கம்பெனியில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ஸ் வெளியிடுறாங்க, பின்னாடி பாடத்தில் வருது உங்களுக்கு. ஷேர்ஸ் ஒரு கம்பெனி வந்து வெளியிடுறாங்க, என்கிட்ட இன்றைக்கி அமௌண்ட் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 ஷேர் 20 ஷேர் 30 ஷேர் இன்றைக்கி நான் வாங்கி வைக்கிறேன், அதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மணி ப்ராப்ளமாக இருக்குது, உடனே அந்த ஷேர்ஸை நான் யார்கிட்டயாச்சும் நான் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னுடைய ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க யார்கிட்டயாச்சும் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை விற்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? மாற்றி கொடுக்குறேன், எனக்கு அமௌண்ட் வேணும்னுட்டு. அப்போ இதில் சட்டத்தில் இடம் உண்டு. சரிங்களா? அது இதில் மட்டும்தான் உண்டு. சோல் ட்ரேடர்ஸ்லேயே பார்ட்னர்ஷிப்லேயே அப்படிலாம் கிடையாது. இதில் மட்டும்தான் உங்களுக்கு உண்டு டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் காமன் சீல், பொது முத்திரை. நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ ஒன்று எடுத்துக்கோ, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் பாரு. இப்போ ரயில்வே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள், ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள், ஒன்று பார்த்தீங்க அப்படியே தபால் தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிம்பிள், ஈவன் ஏன் எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்கூலுக்கே கூட ஒரு சிம்பிள் இருக்கும். சரிங்களா? அந்த சிம்பிள் தான்ப்பா முக்கியமானது. அந்த முத்திரையை பார்த்தாலே நம்ம என்ன சொல்லிடுவோம், இது இந்த இந்த இதோட சேர்ந்தது அப்படின்னு அந்த முத்திரையை பார்த்தாலே நம்ம சொல்லிட முடியும். அந்த காமன் சீலை பார்த்தாலே சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பி யூஸ்டு, அதாவது வழக்காடும் திறனும் வழக்கில் பதில் சொல்லும் உரிமை. அந்த கம்பெனி பேரில் யார் வந்து கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கம்பெனி சார்பாக என்ன பண்ணுவாங்க, அதில் பொறுப்பில் இருக்கிறவங்க வாதாடுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு எதிராக இருக்கிறவங்கள்ட்ட பதில் சொல்லும் உரிமையும் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாப்பா செப்பரேட் மேனேஜ்மெண்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோ, மேனேஜ்மெண்ட்டும் சரியா, ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் கம்பெனியில் தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனி வச்சு நடத்துகிற, இப்போ டாட்டா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோடான கோடி கம்பெனிகள் இந்தியா முழுசும் இருக்குது. அவரே வந்து எல்லா இடத்துலையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஸோ கிடையாதுப்பா உங்களுக்கு. அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, இப்போ பில்கேட்ஸ் இருக்கிறாரு, அம்பானி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கங்கே பெட்ரோல் ட்ரெண்ட்ஸு, பெட்ரோல் பேங்க்கு, அது இதுன்னு ஆல் இண்டியா ஃபுல்லாக உங்களுக்கு அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. அவங்களே டைரக்ட் கண்ட்ரோலாக பண்ணுறாங்க இல்லை, அங்கங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் போட்டு தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தான் அப்போ ஓனர்ஷிப் வேறு, மேனேஜ்மெண்ட்டு வேறு, உங்களுக்கு செப்பரேட் மேனேஜ்மெண்ட், தனிப்பட்ட மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஷேர் 1 ஓட்டு, அதாவது வந்து ஒரு பங்கு ஒரு வாக்கு. அது ஒவ்வொரு பங்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் படிக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு, அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீ எத்தனை ஷேர் வாங்கியிருந்தாலும் சரி ஒன்லி 1 ஓட்டு தான் உனக்கு. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நீ 10 ஷேர்ஸ் வாங்கியிருந்த அப்படின்னு சொன்னால் 10 ஓட்டு உனக்கு உண்டு. சரிங்களா? அதனால் ஒரு ஓட்டுக்கு நல்ல ஒன்வேர்டில் கேட்பாங்கப்பா, அண்டர்லைன் பண்ணிக்கோ தயவுசெய்து. ஒரு ஓட்டுக்கு ஒரு வாக்கு உங்களுக்கு. சரி, இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது கேரக்டரிஸ்டிக், இது என்ன கம்பெனியோட கேரக்டர்ஸ் பார்ப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட மெரிட்ஸ் ஆர் டிமெரிட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, வணக்கம்ப்பா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனியை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸை பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீனிங் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், கேரக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லார்ஜ் கேபிட்டல், பேரளவு மூலதனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ சோல் ட்ரேடர்ஸ்க்கோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது இந்த பார்ட்னர்ஷிப்க்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கேபிட்டல் இருந்துச்சுன்னா போதுமானது. ஆனால் இது என்ன சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு, லார்ஜ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்டுங்க க்ரோஸ் கணக்கில் வந்து பண்ணக்கூடியது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ் கேபிட்டல்
பேரளவு மூலதனம் இதுக்கு தேவை. சரிங்களா? நெக்ஸ்ட் அதனால் எல்லாத்தாலையும் இந்த பிஸ்னஸை வந்து என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிமிட்டட் லயபிலிட்டி, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. இதில் அவங்கவுங்களுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய லயபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ண எக்ஸ்ட்ரா அவங்க வந்து என்ன பண்ண இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரிங்களா? அது ஒரு பெரிய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சேஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்சுவல் சீசன்ஸ், அதாவது நீடித்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு கேரக்டர்ஸ்லேயே சொன்னேன், ஒன்ஸ் உருவாயிடுச்சு ஒரு கம்பெனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப் லாங் வந்து அதுக்கு வந்து என்ன கிடையாது, டெத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. எப்படினாலுமே அந்த கம்பெனியோட ஓனர் வந்து லாஸ் ஆனால் கூட அந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஆகாது, ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா சேல்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லை கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஏதோ ஒன்று அது மாதிரிலாம் இருக்குமே ஒழிய அதுக்கு வந்து என்ன பண்ண ஒரு முடிவே கிடையாது, நீடித்த வாழ்வு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரமோஷன் ஆஃப் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல், பங்குகள் வாங்கி சேமிக்கும் பழக்கம். இந்த கம்பெனிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர்ஸை வெளியிடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல கம்பெனியில் ப்ராஃபிட் கிடைக்கிற கம்பெனிலேயே பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே மக்கள் முன் வர்றாங்க. சரிங்களா? உங்களுக்கு அதனால மக்களிடையே என்ன வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சேவிங்ஸ் பண்ணுற ஒரு ஹேபிட் உருவாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்க் பியரிங், இடர் ஏற்கும் திறன். இதில் நிறைய மெம்பர்ஸ் மோர் தென் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ரெஸ்க்கை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? தனியாக இண்டிவிஜுவலாக பொறுப்பேற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன், பேரளவு உற்பத்தியின் பெரு நன்மைகள். என்னப்பா உங்களுக்கு பெரிய லெவலில் மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு அதிகரிக்குது. இதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலக நாடுகளோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பெருகுது. இதனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமனோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. எக்ஸட்ரா நம்ம பாயிண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு, பொருளாதார மேம்பாடு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறப்ப நம்ம கண்ட்ரி வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுறப்ப உலக நாடுகளோட நம்ம கண்ட்ரியும் வந்து போட்டி போட ஆரம்பிக்குது. அப்போ எக்கனாமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆகிட்டு உலக நாடுகளோட போட்டி போட்டு நல்ல ஒரு வல்லரசு ஆகுது. உங்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு அப்படின்லாம் சொல்கிறப்ப இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸோட மெரிட்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பெரிய லெவலில் ஒரு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் இருக்கிற மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காஸ்ட்லி அண்ட் டிஃபிகல்ட் டு ஃபார்ம். இதில் வந்து என்னது காஸ்ட்லி, அதையும் என்ன பண்ணுது, கேபிட்டல் அதிக லெவலில் கேபிட்டல் தேவைப்படுது. எல்லாத்தாலையும் இதை என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சுலபமானது இல்லை. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு வந்து என்னது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை பர்மிட் வாங்குறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் ஃபார் டிஸ்ஹானஸ்ட் அண்ட் அன்செக்யூரபிள் மேனேஜ்மெண்ட், நேர்மையற்ற மேலாண்மை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையற்ற மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு மேலாண்மை பார்த்தீங்கன்னா உரிமையும் மேலாண்மையும் நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா பிரிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ இதில் எம்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்க பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால இவங்களை வந்து சரியான நேர்மையற்ற மேலாண்மை சரியான முறையில் என்ன பண்ண, அதாவது பார்ஷியாலிட்டி நிறைய நடக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுலையோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறதுலையோ இல்லை ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம விற்கிறதுலையோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பார்ஷியாலிட்டி நடக்கும். அதான் நேர்மையற்ற நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ். அது ஒரு சிலர் கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்
இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது ஒரு சிலருடைய கையில் வந்து நிர்வாகம், அதாவது அந்த எம்டி அந்த மேனேஜிங் டைரக்டர் எம்டியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான முறையில் அதை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்துகிறாங்கப்பா உங்களுக்கு. சரிங்களா, தவறான முறையில் உங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெகுலேஷன் ஊக வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வகையான பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் எதில் கிடைக்குமோ அந்த வகையான பிஸ்னஸை தான் சூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. சரிங்களா, அதான் வந்து ஊக வணிகம். நான் எப்படிலாம் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், விருப்பமின்மை. இதில் வந்து ஈடுபடுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு விருப்பமின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் குட் லேபர் ரிலேஷன்ஷிப்பு, பணியாளர்களுடன் சமூக உறவின்மை. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறதுல உங்களுக்கு ப்ராட் லெவலில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து ஒருத்தர் கையில் இருக்குது, அவங்க வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுனால ஒருத்தரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டாதவங்க வேண்டுங்கிறவங்க அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளார ஒரு சரியான மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி ஆகுது, சுமூகமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை டேக்ஸேஷன் அதிக வரி விதிப்பு. சரிங்களா, இது வந்து பெரிய லெவலில் வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அதர் ஸ்டேட்டுக்கு போகுது, அதர் டிஸ்ட்ரிக்ட் போகுது, அதர் கண்ட்ரிக்கு போகுது. நிறைய பெரிய லெவலில் நிறைய ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸேஷன் வந்து அதிக லெவலில் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தாலையும் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி. சரிங்களா, கம்பெனிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல வகையான கம்பெனிகள் உங்களுக்கு இருக்குது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனி. இப்போ கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 5 டைப்பாக பிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேஷன் பேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து கூட்டுருவாக்கத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் பேசஸில் பிரிச்சிருக்கிறாங்க, உறுப்பினர்களின் அடிப்படையில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர் லைபிலிட்டி, பொறுப்புகள் அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பேசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டோட அடிப்படையில். நெக்ஸ்ட்டு வந்து நேஷனாலிட்டி பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, தேசிய அடிப்படையில் பிரிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்பரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கார்பரேஷன் பேசஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சார்ட்டர்டு கம்பெனி. ஃபஸ்ட்டு வந்து என்னது சார்ட்டர்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லண்டன் போன்ற நாடுகளில் தான்ப்பா உங்களுக்கு இருக்குது. இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் இந்த அரசர்கள் ஆட்சி காலம் இருக்குது இல்லையா உங்களுக்கு, அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து இந்த லண்டன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டயானாலாம் இருக்கிறாங்க இல்லையா அரசர்கள், அவங்களாம் இன்னுமே வந்து என்ன அரசர்கள் ஆட்சி தான் இருக்குது இல்லையா உங்களுக்கு. அந்த மாதிரி நாட்டில் இதெல்லாம் சார்ட்டர்டு கம்பெனி பட்டய நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு. அங்கெல்லாம் இது மாதிரி தான் இன்னும் இருக்குது. இந்த கம்பெனி அந்த மாதிரி கண்ட்ரீஸ்களில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்டரி கம்பெனி, சட்டப்பூர்வ நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, சட்டத்தால் முழுசு உருவாக்கப்பட்டது. இது வந்து என்னது சட்டப்பூர்வ கம்பெனி அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். இது வந்து என்னது ப்ராஃபிட் அடையணுங்கிற எய்மோட இது ஆரம்பிக்கிறது கிடையாது. இது வந்து என்னது சோசியல் மோட்டிவோட தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்வாங்க. அதாவது வந்து அசோசியேஷன் இப்போ நம்ம ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு அமௌண்ட் போட்டு அதுக்குன்னு வந்து ஒரு பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு கம்பெனி மாதிரி நடத்துவாங்க பார்த்தீங்க அப்படின்னா. அதில் வந்து என்னது அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, அங்கே ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ப்ராஃபிட்டை எடுத்து அவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாப நோக்கம் இல்லாமல் செயல்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஷிப் பேசஸில் அதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்கப்பா உங்களுக்கு. பப்ளிக் கம்பெனி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றா வச்சு நடத்துறதுக்கு பேர் தான் பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேருமே ஷேர் போடுவாங்க, வச்சு நடத்துவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் கம்பெனி. இது வந்து ப்ரைவேட் கம்பெனி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட்டை சேரும். கவர்மெண்ட் வந்து ஒன்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். மற்றபடி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரைவேட் மெம்பர்ஸ் தான் பண்ணுறாங்க உங்களுக்கு.
சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஸ் லயபிலிட்டி பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து லயபிலிட்டி மீன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து 3 டைப்பாக பிடிக்கிறாங்க. அதாவது லிமிட்டட் பை ஷேர், அதாவது வந்து பங்குகளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குகளால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் லிமிட்டட் பை ஷேர்ஸ். ஷேர் ஹோல்டர் எவ்வளோ பேர் அதை ஷேர்ஸ் போட்டுக்கிறாங்களோ அதை வச்சு மட்டும் ரன் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் பை கேரண்டி, அதாவது வந்து பொறுப்புகளால் வரையறுக்கப்பட்டது. பொறுப்புகள் அடிப்படையில் அவங்களுடைய பொறுப்புகள் அடிப்படையில் அவங்களுக்கு பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லயபிலிட்டி, சரிங்களா, வரையறா பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்பு நிறுவனம். அது எப்படின்னா நீங்கள் சொன்னீங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து உங்களுக்கு என்ன பேசஸ், உங்களுக்கு அன்லிமிட்டட் இல்லை லிமிட்டட் பேசஸ் தான் சொன்னீங்க. ஆனால் அதுலேயும் ஒன் ஆஃப் த டைப்பு அன்லிமிட்டட் பேசஸ்லேயும் இருக்குது. இதில் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்லிமிட்டடுக்கு சம்மதப்பட்டு வந்து இருப்பாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் பேசிஸில், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பேசிஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது கவர்மெண்ட். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கம்பெனிப்பா வந்து ஃபஸ்ட்டு இது என்னது கவர்மெண்ட்டு கம்பெனி. உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இது 2 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொன்னால் அந்த ஷேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 51% வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கும், சரிங்களா. மீதி பார்த்தீங்கன்னா அதாவது 50க்கு மேலே ஒரு பங்கு இருந்துச்சுன்னா கூட அது வந்து என்னது கவர்மெண்ட் கம்பெனி. 2 மார்க்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க, சரிங்களா. கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்தது வந்து ஹோல்டிங் கம்பெனி, பிடிப்பு நிறுவனம். பிடிப்பு நிறுவனம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறது. அடுத்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுனாலோ இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷனை வந்து அவங்களால ரன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹோல்டிங் பண்ணிக்கிறாங்க. அடுத்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஹோல்டிங் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்சிடரி கம்பெனி, துணை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியை தலைமையிடமாக வச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துணை நிறுவனமாக இதை வந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடியதை துணை நிறுவனமாக வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது துணை நிறுவனம் அப்படின்னு சொல்லி சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேஷனாலிட்டி பேசிஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி பேசிஸில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கம்பெனி அப்படிங்கிறாங்க. உள்நாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டு எல்லைக்குள்ளார, சரிங்களா, அதில் மட்டும் நடக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு நிறுவனம், அதாவது டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனினா நம்ம நாட்டு எல்லைக்கு அப்பால் வெளியில், சரிங்களா, ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாட்டை தலைமையிடமாக கொண்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு நாட்டில் இருக்கும். அது வந்து வேறு நாடுகளில் வந்து எந்த நாட்டில் கொண்டு அந்த கம்பெனியை நிறுவியிருக்காங்களோ அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு நாட்டை தலைமையாக வச்சு இந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண அங்கே முடியாது. அந்த கண்ட்ரியோட இதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த கண்ட்ரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த கண்ட்ரியில் தான் அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி. சரி, மல்டிநேஷ்னல் கம்பெனி மீன்ஸ் ஒரு கண்ட்ரியை வந்து என்னது தலைமையிடமாக வச்சுக்குவாங்க, ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுக்குவாங்க. பல்வேறு கண்ட்ரீஸ்களில் தன்னுடைய கிளை நிறுவனங்களை நிறுவி வச்சுக்குவாங்க, சரிங்களா. பிரான்ச்சஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸை ஓப்பன் பண்ணிக்குவாங்க. அப்போ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஹெட் ஆஃபீஸ் சொல்கிறத கேட்பாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த கண்ட்ரிஸ் எந்தெந்த கண்ட்ரியில் நிறுவியிருக்காங்களோ அந்தந்த கண்ட்ரியோட பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா. அந்தந்த கண்ட்ரியில் அவங்க வந்து இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிக்கணும். இதுதான்ப்பா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கம்பெனி, சரிங்களா. இதை நீங்கள் நிறைய படிச்சுங்க. இதுலேருந்து 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. இதை ஹோலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க உங்களுக்கு. இதுலேருந்து தனித்தனி 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, 5 மார்க்ஸ்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிப்பா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்க்கலாம், சரிங்களா. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அதாவது வந்து அமைப்பு முறையீடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்ஓஏ இது சிம்பிள்சிட்டியாக சொல்லணும்னா எம்ஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்ஓஏ இஸ் ஏ லீகல் டாக்குமெண்ட் prepared in the formation and registration process of a limited liability company to define its relationship with
சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பிக்க போகிற கம்பெனியோட பிளேஸ், நேமு, பிளேஸு, எவ்வளோ கேபிட்டல், பிஸ்னஸோட தன்மை, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு அதில் 6 கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதை பற்றி ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பெயர் குறித்த உட்பிரிவு. ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது, மொத்தம் 6 இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. MOA அப்படிங்கிறதுல, மெமோரண்டம் அப்படிங்கிறதுல 6 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கிளாஸஸ், பெயர் குறித்த உட்பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு நிறுவனத்துக்கு நாம் வைக்கக்கூடிய பேர் என்ன பேர், அது எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்தவங்க வச்ச பேராக இருக்கக்கூடாது, இல்லை யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லை கவர்மெண்ட்டுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பேர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுலேயும் இவ்வளோ இருக்குதுப்பா. புரியுதா உங்களுக்கு? நேம் கிளாஸஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் கிளாஸஸ், இடம் குறித்த உட்பிரிவு. அந்த இடம் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா, கம்பெனியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஊரோட நடுப்புற கொண்டு போயிட்டு ஒரு கம்பெனியை வச்சோம்னா 24 ஹவர்ஸ் வந்து என்னது, புகை போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த மக்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இல்லை அங்கே இருக்கிற கழிவு நீரை வெளியில் விடுறோம், அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? இல்லை சவுண்டு ஒரே வந்து சவுண்ட் பொல்யூஷனாக இருக்குது, அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஸோ அந்த மாதிரி பப்ளிக்கு எந்த விதத்துலையும் இடையூறு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிளேசஸாக தான் நீ வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? இடம் குறித்த உட்பிரிவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லயபிலிட்டி, பொறுப்பு. அவங்களுடைய பொறுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதுலேயே நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம பொறுப்பை கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல், முதல் குறித்த உட்பிரிவு. அதில் எவ்வளோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணணும், டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ, எஸ்டிமேஷன் எவ்வளவு, அதில் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸோட பங்கு எவ்வளவு, அந்த கம்பெனி நிறுவனங்களுடைய ஷேரிங் எவ்வளவு, இதில் நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து இருக்கும்ப்பா உங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேஷன் கிளாஸஸ், அதாவது அமைப்பு குறித்த உட்பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க. இந்த அசோசியேஷனில் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற மெம்பர்ஷிப்ங்க, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட கேபிட்டல், அவங்களோட குவாலிஃபைடு, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, சரிங்களா? ஆல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லாதது பூரா இதில் இருக்கும்ப்பா உங்களுக்கு. சரி, இப்போ என்னது இது வரலும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து என்னது MOA வந்து வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னும் ஒரு கொஸ்டின் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து செயல்முறை விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்ப்பா. இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம், இது வந்து MAO பார்த்தோம், மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு அமைப்பு முறையீடு அப்படிங்கிறத 6 பாயிண்ட்ஸ் சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது AOA அப்படின்னு சொல்லலாம், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லலாம், செயல்முறை விதிகள் அப்படின்ட்டு. அதாவது வந்து இன்னர் அவுட்டர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறது தான் MOAவில் பார்த்தீங்க. அது இடம், நோக்கம், கேபிட்டல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் AOA ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நிறுவனத்துக்குள்ளார, அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படி அதாவது வந்து இதில் என்னென்ன அடங்கியிருக்கும் அப்படின்னா கம்பெனி மெம்பர்ஸோட டியூட்டி, அது இருக்கிற மெம்பர்ஸோட டியூட்டி அண்ட் ரைட்ஸ் தான் இதில் இருக்கும், விளக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க MOA, அதாவது AOAவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோட கண்டென்ட் உள்ளடக்கங்கள் என்னென்ன இருக்குது, அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல், சரியா, வேல்யூ அண்ட் டைப்ஸ். அதாவது அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது இந்த பங்குகள், என்ன பங்குகள், அதில் பங்கு மூலதனம் கேபிட்டல் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பங்குகளோட வேல்யூ என்ன உங்களுக்கு, மற்றும் பங்குகளோட டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். சரிங்களா? ரெக்கார்டிங், ஓட்டிங், டிவைட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், இது எல்லாமே இருக்கும். பங்குகளோட உரிமைகள். சரிங்களா? ஒரு ஷேருக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு உரிமை, ஓட்டு. சரியா? 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ணலாம், அதில் ஓட்டு போடலாம், பங்குகளையும் வாங்கலாம். அதுலேயும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுரிமை என்னது, ஒரு பங்குக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு ஷேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓட்டு. நீங்கள் 10 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 10 ஓட்டு நீ
பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டு உரிமை. நெக்ஸ்ட் டிவிடெண்ட், பங்காதாயம். அது நீ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அத்தனை பங்கு ஆதாயம் பெறுவீங்க நீங்கள். சரிங்களா? அதே மாதிரி பங்குகளை வந்து திருப்பி பெறுதல், திருப்பி தருதல். பங்கு முதலை வந்து திருப்பி நமக்கு தேவைப்பட்ட பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று எனக்கு தேவை ஷேர்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கிக்குவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு நம்ம மாற்றி விடுவோம். நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நிறுவனம் என்ன பண்ணும், திருப்பி கொடுக்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். அதாவது பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்கள் தொடர்பான விதிமுறைகள். பங்குகளை வந்து எப்படி நீங்கள் வெளியிடணும், அதை எப்படி கலெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் டிவிடெண்ட்லாம் கொடுக்கணும், ப்ராஃபிட் எப்படி கொடுக்கணும், அதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது அவங்களுக்கு அந்த பத்திரம் வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் விதிமுறைகளும் சட்டத்தில் இருக்கிற லாபம் நீங்கள் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், பங்கு மாற்றம் குறித்த விதிகள் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பங்கு மாற்றம் குறித்த விதிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், ஷேர்ஸ் நான் என்ன சொன்னேன், நம்மளுடைய பங்குகளை வந்து நமக்கு தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம், தேவையில்லை நமக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தவங்களுக்கு நம்ம மாற்றி விடலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாப்பா ரெகுலேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேக்கிங் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது வந்து கால் ஃபஸ்ட் அழைப்பு பணம் எடுத்தல், கால் பண்ணுறது சரிங்களா, மற்றும் திரும்ப பெறுதல். நமக்கு தேவையான ஷேர்ஸை நிறுவனம் வந்து முடிவு பண்ணி கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து கால் லெட்டர்ஸ் பேப்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷேர்ஸ் கேட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி கால்ஃபர் எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கால்ஃபர் பண்ணி அந்த பணம் வந்ததுக்கப்புறம் திரும்பி அதை வந்து நம்ம எப்படி பெறணும் அப்படிங்கிறத பற்றின விதிமுறைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டியூரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், பங்காதாயம் அறிவித்தல். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸுங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ஷேர்ஸ் வந்து பங்கு ஆதாயம் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எவ்வரி இயர் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு அதுலேருந்து எவ்வளோ கொடுத்துரும். இவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, ஷேர் ஹோல்டர்ஸுங்களுக்கு ரைட்ஸ் உண்டாங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரைட்ஸ் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறுவனத்தோட உரிமையாளரை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இது உண்மையிலேயே உங்களுக்கு கேட்பாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் தான் உண்மையான உரிமையாளர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது, கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதனால் அவங்க கேட்காமலே அந்த கம்பெனி என்ன பண்ணணும், எவ்வரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்தணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாரோவிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி, நிறுவனத்தின் கடன் வாங்கும் அதிகாரம். நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த லெவலுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதோட கேபிட்டல் என்ன, அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுடைய கடன் பெறும் தன்மை அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும்ப்பா. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க ரூல்ஸ் ரெக்கார்டிங், அதாவது அப்பாயின்மெண்ட்டு, ரெமுனரேஷன், ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். அதாவது வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிற அதிகாரிகளையோ ஒர்க்கர்ஸுங்களையோ அப்பாயின்ட் பண்ணுறது என்ன முறையில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன விதத்தில் சேலரி, எந்த விதத்தில் வந்து சேலரி போடணும், அதாவது வந்து டைரக்டர்ஸுங்களை வந்து நீக்கிறது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டருக்கு இது பற்றின என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இதில் அடங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொடியூசர்ஸ் ஃபார் கண்டக்டிங் ஃப்ராக்ஸி குவாண்டம் மீட்டிங் எக்ஸெட்ரா. சரிங்களா? அதாவது ஃப்ராக்ஸி குறைவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஹரால் மீன்ஸ் இந்த 2 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொன்னால் என்னால் அந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னால் எனக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன், அந்த மீட்டிங்க்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? அது அவருக்கு பேர் பஹரால். ஆனால் அவருக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குமே ஒழிய அங்கே ஓட்டு போடுறதுக்கோ இல்லை ஜட்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கோ எந்த விதமான உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது அவங்களுக்கு ஃப்ராக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் அப்படின்னு சொன்னால் குறைவன்பா. அதாவது வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு குறைந்தபட்ச உறுப்பினர்கள் இத்தனை பேர் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த 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 ரூல்ஸுக்கும் குறைவான மெம்பர்ஷிப் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் குறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கொஸ்டினுமே கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மீட்டிங், அதாவது வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோடனே 30 டேஸில் போடுற கூட்டங்களின் வகைகள்னு உங்களுக்கு தனியாகவே இருக்குப்பா. உங்களுக்கு 2 நாளில் அதாவது வந்து 30 டேஸில் ஆரம்பிக்கிறது ஒன்று, ஒரு வருஷத்தில் ஒரு நடத்துகிற கூட்டம் ஒன்று, எவ்வரி இயர்
நடத்துகிற ஆண்டு கூட்டம் ஒன்று, சிறப்பு கூட்டம் ஒன்று, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸான மீட்டிங்ஸ் உங்களுக்கு நடக்கும். அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக் அண்ட் ஆடிட்டிங், அதாவது தணிக்கை பற்றிய விவரம். புக்குங்களை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து புக்ஸுங்களை நோட்ஸுங்களை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், அதை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஆடிட் பண்ண போகிறோம், 3 மந்த் ஆடிட்டிங்க, எவ்ரி மந்த் ஆடிட்டிங்க, இயர்லி ஒன்ஸ் ஆடிட்டிங்க அப்படிங்கிற டீட்டெயில்லாம் அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீல் ஆஃப் த கம்பெனி, காமன் சீல். உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் இல்லையா, காமன் சீல் அதுக்கு தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனி சீலை வச்சு இது எந்த கம்பெனி எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு சீல், அது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நெக்ஸ்ட் வைண்ட் அப் த கம்பெனி, நிறுவ கலைப்பு, என்ன முறையில் நிறுவனத்தை கலைக்கிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கலைக்க போகிறோம், சரியா, அப்படிங்கிறது அதில் வந்து எழுதியிருப்போம்ப்பா. சரி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது ஏஓஏ, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த லெசன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஏ ஆர் ஏஓஏ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கொஸ்டின் எவ்வரி இயர் கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. இம்பார்ட்டண்ட்டாக நல்லா படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பெரிய பெரிய கம்பெனிகளெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நுழைஞ்ச உடனே நீங்கள் அது ஸ்கூலாக ஆகட்டும், நம்ம ஸ்கூலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்க்குறீங்க நீங்கள் நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு. அந்த நோட்டீஸ் போர்டில் அந்த இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய கம்பெனிகளை வந்து இயர்லி ஒன்ஸ் புக்ஸு வெளியிடுவாங்க. அந்த கம்பெனி துவக்கப்பட்ட நாள் என்னைக்கு, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸோட துவங்கினாங்க, எவ்வளோ முதல், அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வரி இயர் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, இந்த மாதிரி ஆல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுங்க நேம் என்ன, ஒர்க்கர்ஸ் நேம் என்ன, டிபார்ட்மெண்ட்டோட பேர் என்ன, எல்லா டீட்டெயில் தகவல் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை பார்த்தாலே நம்ம அந்த கம்பெனியை போய் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிடலாம், எவால்வேட் பண்ணிடலாம், சரியா. இதில் சப்கண்டன்ஸ் இருக்குது, சரிங்களா. இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோ. நிறுவனம் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன், நல்லா படிங்க. எவ்வரி வரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்வேர்டுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நல்லா படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.